Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானோட டோக்கன்ஸ் பத்தி பார்க்க போறோம். டோக்கன்னா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னு, அந்த கிளாசிஃபிகேஷன் சொல்லப்பட்ட எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷனும் நம்ம பார்க்கலாம், அதோட எக்ஸாம்பிளையும் சேர்த்து. Smallest individual unit in a program is known as tokens. Smallest அப்படின்னும் போது எதெல்லாம் டோக்கனா இருக்கலாம், எந்த ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலுமே, எந்த ஒரு வேரியபிளோட நியூ நேம் கொடுத்தாலுமே அது எல்லாமே டோக்கன் கீழே தான் வரும். இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன யூனிட்டாக இருந்தாலுமே டோக்கன் சொல்றதுனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லாமே டோக்கன்ஸ் தான். ஸோ அந்த டோக்கனை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்றது பார்ப்போம். இதை வந்து 5 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க: கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ். டீலிமிட்டர்ஸை வந்து பங்க்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கீவேர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆல்ரெடி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீவேர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுடைய ஐடென்டிஃபையர்ஸாக, தட் மீன்ஸ் வேரியபிள் நேமாகவோ ஃபங்க்ஷன் நேமாகவோ யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் அது எரர் காட்டும். கீவேர்ட்ஸ்லாம் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இப்போ பார்க்கலாம். பைத்தானுடைய கீவேர்ட்ஸ். Keywords are reserved words in Python which have special meaning. ஸோ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், இல்லை வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், ட்ரூ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னா ஆல்ரெடி ட்ரூ அப்படின்ற கீவேர்ட் உள்ளே இருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூ அதில் அசைன் ஆகாது. அதுக்கு பதில் ரிசர்வ் வேர்ட் சொல்லி எரர் காட்டும். டைப் எரர் இல்லை சின்டாக்ஸ் எரரில் லிஸ்ட் ஆகும். அதே போல் கீவேர்ட்ஸ் பைத்தானில் பார்த்தீங்கன்னா 33 இருக்கு. எந்தெந்தெல்லாம் கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். There are 33 available keywords. To know the list of keywords, import keyword. Import keyword அப்படின்றது என்னன்னா, கீவேர்டுன்றது ஒரு மாடியூல், அதை வந்து நான் கொண்டு வர உள்ள அப்படின்றதுனால இம்போர்ட் கீவேர்டு. ஏன்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா, அதனால நம்மளுடைய ஐடியலி எடிட்டர்ல நம்ம கொடுக்குறோம் இம்போர்ட் கீவேர்டுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ப்ராம்ப்ட் மெசேஜ் வரும், அதில் கீவேர்ட் KW லிஸ்ட், இந்த கீவேர்டோட லிஸ்ட் கேட்குறோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய பைத்தான் ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட மாடல் இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் பார்க்கணுன்னா keyword dot kw list என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் அதில் இருக்க லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் என்ன எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃபால்ஸ், நன், ட்ரூ, அண்ட், ஆஸ், அசர்ட், அசிங்க், அவைட், பிரேக், கிளாஸ், கண்டினியூ, டெஃப், டெல் எல்லாமே. இதில் ஃபால்ஸ், நன், ட்ரூ இதோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக இருக்கும், மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எந்த ஒரு வேரியபிள் நேமோ இல்லை ஃபங்க்ஷன் நேமுக்காகவோ அசைன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரிசர்வ் வேர்ட்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்னா நம்ம வேரியபிளுக்கு கொடுக்கணும் இல்லையா நேம், அதெல்லாம் தான் ஐடென்டிஃபையர்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை யூசராக கொடுக்குற நேம் அது எல்லாமே ஐடென்டிஃபையர்ஸ் சொல்லுவாங்க. நேம் ஆஃப் எனி வேரியபிள், ஃபங்க்ஷன் ஆர் மாடியூல் இஸ் கால்ட் அஸ் ஐடென்டிஃபையர்ஸ். நேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை மாடியூலுக்கோ வேரியபிளுக்கோ நம்ம நேம் தந்தோம்னா அதை ஐடென்டிஃபையர் சொல்லுவாங்க. அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். Rules for naming identifier. Identifier start with capital or small alphabetical letters. A-லேருந்து Z capital letterஆகவும் இருக்கலாம், இல்லை small letterஆகவும் இருக்கலாம். And underscore and no other special character. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நேம் ஸ்மால் லெட்டர்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், கேபிட்டல் லெட்டர்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், அண்டர்ஸ்கோர்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். அண்டர்ஸ்கோர் கொடுத்து அதுக்கப்புறம் நேம் வரும். ஆனால் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் அதில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதாவது இப்போ நம்ம சம்டைம்ஸ் ஸ்டார் கொடுக்கலாம், ஆஷ் கொடுக்கலாம், அது மாதிரிலாம் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் கொடுக்கக்கூடாது. அண்டர்ஸ்கோர் மட்டும் அலோவ். இதில் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் நடுவுலையும் வரக்கூடாது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும்தான் அலோவ். டிஜிட்ஸ் கொடுக்கலாம், ஆனால் அது பார்ட், அதாவது ஸ்டார்டிங்கில் இல்லாமல்
நடுவில் கொடுக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். Except letters, underscore digits can also be a part of an identifier but cannot be first character. இப்போ பைத்தான் 8 அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஓகேங்களா, 8 பைத்தான் கொடுக்கக்கூடாது, அது எரர் காட்டும். நெக்ஸ்ட் கேஸ் சென்சிட்டிவிட்டி. ஆல்ரெடி நம்ம ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்தோம், இது ஒரு கேஸ் சென்சிட்டிவிட்டி ஆன ப்ரோக்ராம். நம்ம கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குற அதே வேர்டும் ஸ்மால் லெட்டரில் கொடுக்குற அதே வேர்டும் சேமாக எடுத்துக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். பாருங்கள், பைத்தான் ஸ்மால் கேரக்டரில் கொடுத்துருக்கேன், பைத்தான் பிக் கேரக்டரில் இன்னொரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அப்போ ரெண்டுமே அது தனித்தனியாக தான் எடுத்துக்கணும், தவிர சேமாக எடுத்துக்காது. ஈவன் தோ சேம் நேமாக இருந்தாலுமே, சேம் ஸ்பெல்லிங்காக இருந்தாலுமே. ஏன்னா கேஸ் சென்சிட்டிவிட்டின்ற காரணத்தால் கேபிட்டல் பியும் ஸ்மால் பியும் தனித்தனி டிஃப்ரெண்டானதுன்னு நினச்சி அதுக்குண்டான மெமரி ஸ்பேஸை அதை அலாட் பண்ணுவோம். ஐடென்டிஃபையர் cannot be keyword. ஆல்ரெடி கீவேர்ட்லேயே பார்த்தோம். நம்ம இதை வந்து ஒரு வேரியபிள் கீவேர்ட்ஸாக இருக்கிற அந்த 33 வேர்ட்ஸையுமே நம்ம வந்து வேரியபிள் நேமாக நம்ம கொடுக்க முடியாது. தென் லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ்ன்றது ஒரு வேல்யூ. Literals or values, fixed numeric or non-numeric value. Fixed numeric or non-numeric value. இப்போ பாருங்க, வேல்யூஸ்ல நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஆகவும் கொடுக்கலாம், நம்பர்ஸ் ஆகவும் கொடுக்கலாம். அதை தான் நியூமரிக் ஆர் நான் நியூமரிக் வேல்யூன்றாங்க. ஃபிக்ஸ்ட் அப்படின்றது நம்ம அசைன் பண்ணுறப்போ அந்த வேல்யூ. ஸோ லிட்ரல்ஸான்றது நம்ம ஸ்ட்ரிங்கையும் சொல்லலாம், அதே போல் நம்பர்ஸையும் சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ். என்னென்ன லிட்ரல்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் லிட்ரல், நியூமரிக் லிட்ரல்ஸ், பூலியன் லிட்ரல்ஸ், ஸ்பெஷல் லிட்ரல், நன். இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் ஆல்ரெடி நம்ம டீல் பண்ணியிருக்கோம் நிறைய. டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் ஆகி கொடுப்போம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ். ஸ்ட்ரிங்னாலே மோர் தென் ஒன் கேரக்டர், அதனால சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். இதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம் கம்பல்சரியாக பார்த்தா, ஒன்று டபுள் கோட்ஸ்லையோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்லையோ தான் நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்ணணும். டைரக்டாக நம்பர் மாதிரி கொடுக்க முடியாது, எரர் காட்டும். சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்ஸ். சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்ல ஒரே லைனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எப்படி கொடுக்கலாம்? டபுள் கோட்ஸில் சரண் பண்ணி கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸில் சரண் பண்ணியும் கொடுக்கலாம். அதை தான் பைத்தான் இப்படியும் கொடுக்கலாம், பைத்தான் இப்படின்னு கொடுக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கோ. மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ். மோர் தென் ஒன் லைன் எனக்கு பவுண்ட் ஆகி வருது அப்படின்னா நம்ம ரெண்டு விதமாக அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணியும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இல்லை வழக்கம் போல் ஸ்ட்ரிங்ஸ் எனக்கு டபுள் கோட் தான் கொடுப்பேன் அப்படிங்கும்போது எண்ட் ஆஃப் த லைனில் பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது கண்டினியூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அந்த இன்டர்பிரட்டர். ஓகேங்களா, இதுக்குண்டான எக்ஸாம்பிளை நம்மளுடைய எடிட்டரில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேரியபிள் நேம் ஐடென்டிஃபையர் டிக்ளரேஷன் பற்றி பார்ப்போம். நேம் இஸ் ஈக்குவல் டு ரமேஷ் கொடுக்குறோம். print நேம் கொடுத்தா ரமேஷ்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இந்த ஐடென்டிஃபையர் நேமையே நான் வேற மாதிரி கொடுக்குறேன். அண்டர்ஸ்கோர் ஏஜ் 24 அக்செப்ட் பண்ணிருக்கு. print underscore age. ஸோ 24 பிரிண்ட் ஆயிருக்கு. அகெயின் இப்போ ஸ்டார் salary is equal to 2000. பாருங்க, syntax error. started assignment target must be in the list or tuple. இது வந்து இதை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எரர் காட்டுது. அகெயின் 9 salary. ஒரு டிஜிட்டை வந்து ஸ்டார்டிங்காக கொடுத்துட்டு நான் சேலரி கொடுக்குறேன். அகெயின் இன்வேலிட் டெசிமல் லிட்ரல் காட்டுது. ஓகேங்களா, இதே நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறேன். salary is equal to 30,000. பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிட்டு. ஓகேங்களா, நம்ம எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரையும் இன்வால்வ் பண்ண முடியாது. அதே போல் ஆக்குபேஷன் 20 இல்லையே இந்த வேரியபிள் நேமில் கொடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துக்கலாம்.
மேனேஜர் அக்செப்ட் பண்ணிருக்கு. print occupation 20 printல ranges யூஸ் பண்ணணும். ஸோ மேனேஜர் டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் இந்த இடத்துல வேரியபிள் நேம்ல அண்டர்ஸ்கோர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸ்பெஷல் கேரக்டர் நான் ஸ்டார்டிங் ஆகவோ இல்லை டிஜிட்ஸை வச்சாலோ அது எரர் காட்டுச்சு. அகெயின் நான் இந்த இடத்துல நேமை டபுள் கோட்ஸில் அசைன் பண்ணேன். சிங்கிள் லெட்டரில் இதே சிங்கிள் கோட்ஸில் அசைன் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரலில் நம்ம பார்க்குறோம். அடுத்து இதையே நான் மல்டி லைனாக கொடுக்கணும் அப்படின்னா print. ஸோ நம்ம சிங்கிள் கோட்ஸ் பார்த்தோம். சிங்கிள் கோட்ஸில் hello everyone, welcome to VSRM Easy Education. ட்ரிபிள் கோர்ஸை சரௌண்ட் பண்ணி கொடுக்குறேன். வந்துருச்சு பாருங்க. hello everyone, welcome to VSRM Easy Education. Similarly again இதே போல எனக்கு மல்டி லைன்ல வரணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கலாம்னா as usual கோட்ஸ்குள்ள hello everyone கொடுத்துட்டு இதோட கண்டினியூஷனாக நான் கொடுக்க போகிறதுனால ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ் கொடுத்துட்டு பைத்தான் is easy to learn. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், hello everyone, பைத்தான் is easy to learn. நமக்கு இதோட கண்டினியூஷனாக கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது அடுத்த லைனில் டிஸ்பிளே பண்ணிருக்கு. இது சிங்கிள் லைனாகவே நமக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஓகேங்களா? மல்டி லைன் கொடுக்கணும்னா நம்ம இந்த ரெண்டு வழியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நான் எந்த ஒரு ட்ரிபிள் கோட்ஸோ இல்லை பேக் ஸ்லாஷோ இல்லாமல் டைரெக்டாக கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்ற எரர் எனக்கு வருது. மல்டி லைனில் நம்ம பிரிண்ட் மெசேஜ் கொடுக்க போகிறோம்னா அப்போ சிங்கிள் கோட்ஸே 3 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா எரராக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இதான் ஸ்ட்ரிங் லிட்ரல் எப்படி கொடுக்கணுன்றதை பார்த்தோம். மற்ற லெக்சர்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.